வணக்கம் விவசாய உறவுகளே. நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, நெல்லுல ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை ஒன்று வருங்க. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, நெல்லுல வரக்கூடிய முக்கியமான ஒரு கம்ப்ளைண்ட் இலை சுருட்டு புழு ப்ளஸ் குருத்து புழுவுங்க. இந்த பிரச்சனை எப்படி இருக்கும், என்ன பண்ணா சரி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நெல் வயல்னு வர புழு தாக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலை சுருட்டு புழுவும் குருத்து புழுவும் தாங்க ரொம்ப மேஜர் கம்ப்ளைண்ட். இந்த பிரச்சனை எத்தனை நாள்ல உங்களுக்கு கண்ணில் தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிர் நட்ட உடனே இந்த குருத்து புழுங்கிற பிரச்சனை உடனே வராதுங்க. இது கரெக்டாக எத்தனை நாளில் உங்களுக்கு தெரியும்னா 35லேருந்து அதாவது பூட்டு வாங்குற வரைக்குமே இந்த குருத்து புழு கம்ப்ளைண்ட் இருக்குங்க. இலை சுருட்டு புழு ஆரம்ப நிலையிலே இருக்கும். ஆரம்ப நிலையில் இருந்தால் என்ன எப்படி சரி பண்ணலாங்கிற இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்து எப்படி ஆரம்ப நிலையில் என்ன பிரச்சனை வரும், நெல்லில் என்ன பிரச்சனை வருங்கிறத பார்த்து சரி பண்ணிக்கிங்க. இந்த குருத்து புழுவும் இலை சுருட்டு புழுவும் சேம் டைமில் ஒரே டைமில் உங்கள் வயலில் இருக்குது, ஃபஸ்ட்டு மருந்து அடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு வயலில் இருக்குது அப்படின்னா, இதை சரி பண்ணுறதுக்கு 2 காம்பினேஷன் இருக்குங்க. இதில் ஃபஸ்ட்டு காம்பினேஷன் கராத்தேங்கிற மருந்து ஏக்கருக்கு 1/4 லிட்டரும், அதாவது இதில் என்ன டெக்னிக்கல் இருக்குன்னா லேம்டா சைக்ளோத்ரின்ங்கிற டெக்னிக்கல் இருக்கும், இது 1/4 லிட்டரும் ப்ளஸ் இது கூட சான்வெக்ஸ் அதாவது கார்ட் ஆஃப் ஹைட்ரோகுளோரின்ங்கிற டெக்னிக்கல் இருக்கும், இது ஏக்கருக்கு 100 கிராமும் ப்ளஸ் இது கூட எமாமெட்டின் பென்சோயிட் என்ன பேரில் இருக்குன்னா புரோக்ளைங்கிற பேரில் வரும், இது ஏக்கருக்கு 100 கிராமும் கலந்து மேலே இதெல்லாம் மூணையும் கலந்து மேலே ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இலை சுருட்டு புழுவும் கண்ட்ரோல் ஆகும், குருத்து புழுவும் கண்ட்ரோல் ஆகும். இது உருவாக்கக்கூடிய தாயந்து பூச்சியுமே நல்லா கண்ட்ரோல் ஆகுங்க. 2வது காம்பினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கராத்தேங்கிற மருந்து ஏக்கருக்கு 1/4 லிட்டரும், அதாவது லேம்டா சைக்ளோத்ரின்ங்கிற டெக்னிக்கில் 1/4 லிட்டரும் ப்ளஸ் இது கூட பார்த்தீங்கன்னா டாட்டா அசட்டாப் அதாவது இதில் என்ன டெக்னிக்கல் இருக்குன்னா அசிபேட்டுங்கிற டெக்னிக்கல் இருக்கும், இதை ஏக்கருக்கு 1/4 கிலோவும், இது கூட பார்த்தீங்கன்னா எமாமெட்டின் பென்சோயிட் அதாவது புரோக்ளைம்ங்கிற மருந்து பார்த்தீங்கன்னா ஏக்கருக்கு 100 கிராம் வீதமும் கலந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இலை சுருட்டு புழுவும் கண்ட்ரோல் ஆகும், குருத்து புழுவும் கண்ட்ரோல் ஆகுங்க. இந்த 3 மருந்தையும் கலந்து ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, நெல் கதிர் வாங்கிருச்சு அப்படின்னா இந்த அசிபேட்டுங்கிற மருந்தை மட்டும் தவிர்த்துருங்க. இதில் ஃபஸ்ட்டு சொன்ன காம்பினேஷனை பயன்படுத்திங்க, நல்ல ரிசல்ட் இருக்குங்க. இந்த மருந்து கூடயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபங்கஸ் ஏதாச்சும் இருந்துச்சுனாலும் நோய் மருந்து கூட சேர்த்துக்கலாம், கூட ஏதோ டானிக் சேர்க்கனாலும் சேர்த்துக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சிலிக்கான் மழை பெய்கிற டைம் மாதிரி இது மாதிரி இருந்துச்சுன்னா சிலிக்கான் கம்பல்சரி பயன்படுத்திங்க. 2 காம்பினேஷனுமே பார்த்தீங்கன்னா அதிக ரேட் வராதுங்க, நார்மலான ரேட்டில் தான் இருக்கும். ரொம்ப ரேட்டு போட்டு டெலிகேட்டு கோரஜனு இதெல்லாம் வாங்கி ரொம்ப செலவு பண்ணாதீங்க, இதே போதுமானது தான். இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா ரிசல்ட் வரக்கூடிய மருந்து தான். ட்ரோனுக்குமே இது நல்லா இருக்குங்க. இந்த ட்ரோனில் ஏதோ நெல்லுக்கு அடிக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த காம்பினேஷன் ட்ரோனுக்குமே ரிசல்ட் நல்லா தெளிவாக இருக்குங்க. இதில் எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம ஆத்தூர் கிச்சடி சம்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு நெல்லில் அடுத்தது என்ன பிரச்சனை வரும், அது எப்படி சரி பண்ணலாங்கிறத அடுத்த வீடியோவில் கட்டாயமாக சொல்கிறேன். ஓகே நண்பர்களே, நன்றி.